இந்த வழக்கு டெல்லிக்கு போன பிறகு கட்சியும் டெல்லிக்கு போயிடுச்சு. ஓ, கட்சியா டெல்லிக்கு போயிடுச்சா? டெல்லிக்கு போயிடுச்சு. டெல்லி தான் இப்போ அவரை தீர்மானிக்குது. முதல்ல இல்லை, அது உண்மைதானே ஐயா? நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான். ஆமாம். நான் முடிவு பண்ணுவதா என் தமிழ்நாட்டு அரசியல். இப்போ சொல்லுங்க. என் தலைமையிலான கூட்டணியில் யார் வராங்களோ நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ சொல்ல முடியுமா? இப்போ கூட்டணி தலைவர் யார்? அமித்ஷா. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் கூட்டணி. ஏன்னா உங்கள் இப்போ படத்தில் கவுண்டமணி தான் சொல்லுவோம், பால் வாங்குவான், பால் வாங்கிட்டீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குது, பாதி காசை உனக்கு பாதி காசை கார்பரேஷனில் கட்டிடுறேன். ஏன்? கார்பரேஷன் தான் உனக்கு தண்ணி ஊற்றுறான். அந்த மாதிரி பாதி அரசியல் விஜய் பண்ணிக்குவார், மீதி அரசியல் அமித்ஷா சொல்கிறபடி கேட்கணும். இந்த நிலைமைக்கு விஜய் தள்ளப்பட்டு விட்டார். இதுதான் இப்போ இன்றைய அரசியல். இப்போ அதை தாண்டி விஜயினுடைய மூத்த நிர்வாகிகள் 3 பொதுச் செயலாளர். ஒருவர் புஷி ஆனந்த் கட்சி பொதுச் செயலாளர், ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர், ஜான் ஆரோக்கியசாமி அருள்ராஜ் அவர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். 3 பேருக்குள்ளே இப்போ பெரிய சண்டை ஓடுது, ஈகோ ஓடுது. என்ன சண்டை? விஜயை யார் கட்டுப்படுத்துறது? யார் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது? இப்போ புஷியிலிருந்து பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவுக்கு போகிறதா ஒரு செய்தி யார் கசியுது? தாவேக தரப்புலையா? தாவேக தொண்டை விஜய் கேட்குறான், நீ ஏங்க கரூருக்கு போன உங்களை யாருக்கு தடுத்து நிறுத்துறா? கரூர் நீ வந்திருக்கணும், உங்களுக்கு யாராவது தப்பாக யோசனை சொல்கிறான், யார் அது? தொண்டை கேட்குறான். அப்போது கரூருக்கு வரணும்னு தொண்டை விரும்புகிறான். வராமல் தடுப்பது அது புஷி தடுக்கிறார். எங்களுக்கு பெரிய பிரச்சனை இட்டாண்டுட்டு வர்றது, இட்டாண்டு போகிறது தான்.